எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். 30 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 2ஓட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக என்னுடைய ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் ரிவிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க. டைம் இல்லை நமக்கு. அதனால் எவ்வளோ குயிக்காக நம்மளால் ரிவிஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி டே 2ஓட ஸ்டடி பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் 7th நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக். மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஜிஎஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸ், ஃபஸ்ட் எக்கனாமிக்ஸு, செகண்டு ஜியாகிரஃபி, தேர்டு யூனிட் 8, 4th சயின்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த 4மே எடுத்திருக்கேன். இந்த 4ல் நான் என்னென்ன டாபிக் பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். எக்கனாமிக்ஸில் செகண்டு உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், இது 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். செகண்டாக ஜியாகிரஃபியில் இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இதுவும் 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு யூனிட் 8ல் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இது 10th ஸ்டாண்டர்டு. சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மரபியல். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டாபிக் தான் நான் ஜிஎஸ்ல எடுத்துருக்கிறது. நான் தமிழ் ரிவிஷன்ஸ் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன். தமிழ் 7th ஸ்டாண்டர்ட் இப்போ நான் ரிவிஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த 7th ஸ்டாண்டர்டில் இப்போ நான் சமைக்கும் பொழுது இல்லைனா வீட்டு வேலை செய்யும்போது இந்த 7th ஸ்டாண்டர்டோட கொஷின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னாக்கா ப்ளே பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நம்ம புக்கை எடுத்து பார்க்கும்போது நம்மளோட ரிவிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 or 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் தமிழுக்கு ஃபாலோ பண்ணுற ரிவிஷனு. மேக்ஸுக்கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் மேக்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் என்னென்ன டாபிக் பார்க்குறனோ அந்த டாபிக்ஸ்க்கான சம்ஸ் எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஒர்க் அவுட்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 25 to 30 சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸில் எதெல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ மேக்ஸுக்கு என்னால் இவ்வளோ சீக்கிரமே அவ்வளோ குயிக்காக என்னால் போட்டுற முடியும். ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சேம் அதே தான். லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்ததுனால ஸோ எக்கனாமிக்ஸில் கொடுக்கக்கூடிய ரிவிஷன்ஸோ இல்லை ஜியாகிரஃபியில் கொடுக்கக்கூடிய ரிவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை உட்காந்துட்டு நம்ம மெமரி பண்ணவே முடியாது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே நம்மளால் மெமரி பண்ண முடியாது. நீங்கள் கொடுக்குற ரிவிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கொஷினுக்கு ஆப்ஷனில் வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே போதும். உட்காந்து மெமரி பண்ணாதீங்க. மெமரி பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் எப்பயுமே படிக்க முடியாது. ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் போதும். அது நமக்கு மெமரியாக இருக்கணும் அப்படின்ட்டு நெசசரி கிடையாது. நான் இப்படி தான் ஜிஎஸ்க்கு ரிவிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ரிவிஷன்ஸ் கொடுக்குறதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சிருப்பேன். அந்த 6th ஸ்டாண்டர்டில் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்கிட்ட ஒரு கொஷின் பேங்க் இருக்குது. அந்த கொஷின் பேங்க்கை வச்சு நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு டெஸ்ட்டு போட்டுருவேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னாக்கா மறுநாள் நான் 7th ஸ்டாண்டர்டில் ஒரு டெஸ்ட்டு போட்டுருவேன். நமக்கு தமிழ் ப்ளஸ்ஸு மேக்ஸு, ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு 125 மார்க் வர்ற கொஷின்ஸ் கேட்குறதுனால இந்த 125க்கு நீங்கள் 110 to 115 கொஷின்ஸ் நம்ம போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் படிக்காதீங்க. உங்களோட எய்ம் ஃபுல்லாகவே 125 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் 115 ரீச் பண்ண முடியும். உங்களோட எய்மை இந்த மார்க்குக்குள்ளாரே வச்சுக்காதீங்க. நம்மளோட எய்ம் 125 தான் இருக்கணும். ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்ல ஒரு 55+ கொஷின்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் வச்சுக்கோங்க. நம்மளால் ஒரு 40 கொஷின்ஸ் நம்மளால் போட முடிஞ்சாலே இந்த 40 + 115 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு 155 கொஷின்ஸ் நமக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொடுங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ்ல நம்ம ஒரு 40 to 45 கொஷின்ஸ் போட்டாலே போதும். கொஷின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க. நம்ம கொஷின்ஸை பார்த்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். நம்ம அதை வச்சு எல்லா கொஷின்ஸும் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான ஆன்சர்ஸை நம்மளால் போட முடியும். நீங்கள் ஒரு 10 hours உங்களால் ஸ்டடி பிளான் போட முடியுது அப்படின்னு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த 10 hours நீங்கள் 7 hours வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும்தான் கொடுக்கணும். 3 hours மட்டும்தான் ஜிஎஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்ல எல்லாமே படிக்காதீங்க. செலக்டடான கொஷின்ஸ் மட்டும், செலக்டடான டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.